கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அத வந்து உறுதிப்படுத்துற மாரி மறுபடியும் தமிழ்நாட்ல பாஜகவோட கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இத எப்படி சார் எடுத்துக்கிறது? முதல்ல அவர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல எடுத்துக்குவோம். கூட்டணி ஆட்சின்னு திரும்பவும் நீங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி இந்த கம்மாவ எங்க போடுறதுன்னு நமக்கு ஒரு கிளாஸ் எடுப்பார். நான் நகைச்சுவைக்காக சொல்லல. இது எத்தனை லட்சம் அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுற விஷயங்கிறத யாருமே புரிஞ்சுக்கல. அமித்ஷாவும் புரிஞ்சுக்கல, எடப்பாடியும் அதை உறுதிப்படுத்த தவறுகிறார். திரும்பவும் நேற்று ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில, கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பிஜேபி இடம்பெறும்னு திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறார். ஆக அமைச்சரவையில் பிஜேபி இடம்பெறும். பிஜேபியை சேர்ந்த ஓரிருவர், ஒரு சிலர், பலர் அமைச்சராக இடம்பெறுவார்கள்ங்கிறத தொடர்ந்து அமித்ஷா இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அதை மொழிபெயர்த்து தமிழிலும் சொல்லிக்கொண்டே இருக்க, அதிமுக அதை பற்றி கவலைப்படவில்லையா அல்லது என்ன மனநிலையில் இருக்காங்கன்னே புரியல. ஆனால் அவர் அப்படி சொல்லாத ஒன்றை அல்லது சொன்னதை ஏற்க மறுக்கிறார்கள், சொல்லாததை சொன்னதா சொல்றார். இந்த சொன்னதை ஏற்க மறுக்கிறது அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. சொல்லாததை சொன்னதாக சொன்னதுதான் ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் ஒரு கிட்டத்தட்ட நிலைகுலையை செஞ்சிடுச்சு. அவமானப்படுறாங்களா வேதனைப்படுறாங்களான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவர்களை ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழலில் சிக்க வச்சிருக்கு. என்னன்னா, இப்போ எடப்பாடி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கார் இல்லையா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், நல்ல வாசகம்தான், நல்ல காயின் பண்ணியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம். அந்த லட்சணையை, அந்த வாசகத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக தலைமை கழகத்தில் ஒரு கூட்டம், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அதில் அவர் சொல்கிறார், ஆமாம், வழக்கம் போல் முதலமைச்சர் வேட்பாளரை டெல்லி தானே முடிவு செய்யும் அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். எந்த காலத்தில் சார் அப்படி நடந்துச்சு? எந்த காலத்தில்? எம்ஜிஆர் காலத்துலையா, ஜெயலலிதா காலத்துலையா, ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார் அவர் அப்பையா, இல்லை உங்கள் காலத்துலையா? எப்போ முதலமைச்சர் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக பிஜேபியோ அல்லது அதிமுகவோடு கூட்டணி வைத்த ஒரு தேசிய கட்சியோ முடிவு பண்ணியிருக்கு? அப்போ சொல்லாத ஒன்றை, நடைமுறையில் இல்லாத ஒன்றை, வரலாற்றில் இல்லாத ஒன்றை வழக்கம் போல் டெல்லி தானே முடிவு செய்யும்னு நீங்கள் என்ன பிஜேபி கட்சியினுடைய கிளையவா நடத்திட்டு இருக்கீங்க? மிக நிச்சயமாக இல்லை. அதிமுக இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கும் பெரிய கட்சி அதுதான். அதனால தான் ஆளுமை செலுத்த நினைக்கிற அமித்ஷா கூட, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தன்னுடைய ஆளுமையை செலுத்த நினைக்கிற அமித்ஷா கூட, தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைமை அதிமுக தான், இங்கே தலைவர் எடப்பாடி தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். முதலமைச்சர் அவர் தாங்கிற சொல்லவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிற அதிமுக அந்த முதலமைச்சர் தேர்வுங்கிற அந்த கார்டை கொண்டு போய், அந்த வாய்ப்பை கொண்டு போய் இன்னொரு கட்சிக்கு கேட்காமலேயே ஏன் போய் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு வேதனை தான் அதிமுக தொண்டர்களுக்கு. ரெண்டாவது வார்த்தை, இவர் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதா நினச்சிக்கிட்டு அதிமுக தொண்டர்களையும் தவறாக வழிநடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொய்யான செய்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷாவே சொல்லிவிட்டார் அப்படிங்கிறார். இது இரண்டாவது பொய். நான் மிக நிச்சயமாக சொல்கிறேன், எடப்பாடி மதிக்கத்தகுந்த ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறத வச்சு சொல்கிறேன், அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன். அமித்ஷா சொல்லாத ஒன்றை நீங்களாக சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது? ஆனால் இதை எடப்பாடியே சொல்லணுங்கிறேன். எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்று எடப்பாடி சொல்வது வேறு, அமித்ஷாவே சொல்லிவிட்டாரே என்று சொல்லாத ஒன்றை சொல்லி அந்த கிரீடத்தை தானே சூட்டிக்கொள்வது என்பது வேறு, அவமானகரமானது. இந்த சூழலை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நல்ல கோஷத்தோடு தமிழ்நாட்டை சுற்றி வர ஆரம்பித்திருக்கிற எடப்பாடிக்கு முதல் கட்டமாக அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்தே ஒரு உற்சாகமான வரவேற்பு இன்னும் போகிற ஊர்ல எல்லாம் கிடைக்கும். அதை செய்ய தவறி அவர்கள் சொல்லாததை சொன்னதாகவும் சொன்னதை மாற்றி சொன்னதாகவும் இவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தொண்டர்களும் அதை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாருன்னா, இந்த சுற்றுப்பயணத்தால் அவருக்கோ அதிமுகவுக்கோ ஒரு துளி கூட பலன் தராது. அதிமுக தனித்து சுயமரியாதையோடு துணிச்சலோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையின் அடிப்படையில் தான் சில கடுமையான வார்த்தைகளோடு நான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமித்ஷா சொன்னதை பற்றி வாயே திறக்க மறுக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? இல்லை, 2-3 முறை மாறி மாறி சொன்னாங்க. அப்புறம் எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் கருத்தை சொல்ல தவிர்த்து அல்லது தயங்கி மௌனமாக இருந்தபோது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு மாறி மாறி சொன்னாங்க. எடப்பாடி பயன்படுத்திய வார்த்தை கூட தனிப்பெரும்பான்மையாக அதிமுக ஆட்சி அமைக்கும் தான் அப்படின்னு சொன்னார். இவ்வளவுக்கும் பிறகுதான் நேற்று அமித்ஷா சொன்ன அந்த ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டி இன்னைக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் பிறகாவது, இந்த பேட்டியினுடைய தமிழாக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகாவது, ஆங்கில நாளிதழில் என்ன இருக்கின்ற வார்த்தைகளை தெளிவாக தெரிந்த பிறகாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஒன்று, அமித்ஷாவோட நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஆகணும்.
நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இப்படி சொல்கிறோம், தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி என்பது சரி வராது, முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் தான் தேர்வு செய்வோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் இங்கே நடைமுறையில் கிடையாது. இது போன்ற இந்த மனக்கசப்புகளை, கருத்து வேறுபாடுகளை, இன்னொரு ஆங்கிளில் சொன்ன அரசியல் சில்மிஷங்களை தவிர்க்க வேண்டுமானால், தடுக்க வேண்டுமானால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தெளிவுக்கு அதிமுகவும் எடப்பாடியும் வரவில்லை என்றால், நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் எடுக்கிற அத்தனை அரசியல் நடவடிக்கைகளும் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் போய் முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.